அந்த புது யுகத்துக்குள்ளே போகிறோம். பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே எந்த நிமிடத்திலும் லிட்டரலாக நம்ம நுழையலாம். எந்த நிமிடத்திலும் நுழையலாம். எந்த நிமிடத்தில் நுழையலாம். நான் லிட்டரலாக உள்ள என்ட்ராகிற பற்றி பேசுகிறேன். ஸ்பிரிட் வேர்ல்டு நம்ம என்ட்ராகிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அந்த புதிய உலகம், அதில் இருக்கிற அந்த புது உலகத்தின் இப்போ ஏற்கனவே கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கிங்டம் ஆஃப் காடோடைய ரியாலிட்டி நம்ம லைஃப்பில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லா சட்டத்திட்டம் வேறு. அது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு, மெடிக்கல் சயின்ஸு எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறது. ஒரு வியாதி இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வியாதி இல்லைன்னு ஆயிடுச்சு, நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க. நீங்கள் சாட்சி சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கே தெரியல. ஆனால் டாக்டருக்கு மட்டும் தெரியுது, உங்களுக்கு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. இப்போவும் அற்புதம் நடக்குது. இப்போ டாக்டர் சாட்சி சொல்கிறாரு. கைத்தட்டு கொடுத்தவருக்கு. இப்போ எந்த காலத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் சாட்சி சொல்லி, நீங்கள் சாட்சி சொன்னதை தாண்டி உங்கள் டாக்டர் சாட்சி சொல்கிற ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, ஆனால் தேவன் இதுலேயும் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார், நீங்கள் மேத்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, பாஸ் ஆகிட்டீங்க. யார் சாட்சி சொல்லுவா? நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பாஸ் ஆகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவேன்னு டீச்சர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிட்டீங்க. இப்போ சாட்சி யார் சொல்லுவா? டீச்சர் சொல்கிறார். இது எல்லாம் இப்போ நடக்க போகுது. கைத்தட்டு அவருக்கு. நாமே 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 நாமே. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்தோடு ஆவியில் இணைக்கப்பட்டிருங்கள். அவருடைய அந்த ஆவி மண்டலத்தில் ஆவியின் சிந்தனைகள் இருக்கும்போது அது அழகாக அவங்க நடத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தை நம்மளை பதட்டத்தில் சில வேலைகளை செய்ய வைத்து நம்ம மரணத்துக்குள்ளாய் கொண்டு செல்ல பார்க்கும். ஆனால் நீங்கள் ஆவியின் சிந்தனையில் அமைதியாக இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ரோசன் ஜோம் பண்ண கத்தர் சொல்லு, உங்கள் இருதயம் அது எங்கள் ஏசையில் தான், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்க 45 நினைக்கிறேன், பயப்படாமல் கலங்காமல் இருப்பதாக நீங்கள் ஆதி முதற்கொண்டு சொல்லவில்லையா, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்றார். இதுதான் ஸ்பிரிட்டில் நான் ஆண்டனியன்ட்ட பேசுகிறேன். அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உள்ளே போகும்போது அந்த வேர்ல்டு வேறு மாதிரி பல காரியங்களை கட்ட 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 கடன்னு பேசி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உடனே டெசிஷன் எடுங்கன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. இப்போ சோலில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, ஸ்பிரிட்டில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேச வரேன். சோல் எதில் ட்ரைவ் பண்ணப்படும்னா, நீ என்ன பார்க்குறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ, இதன் அடிப்படையிலே உங்கள் ஆத்மா பதறும். ஒரு முடிவு எடுக்க என்ன செய்யும்? வேலை செய்யும். பாடி ரெடியாக இருக்கும். எதுக்கு ரெடியாக இருக்கும்னா, இந்த சோல் என்ன சொல்லுதோ அதான் கேட்கும். ஸ்பிரிட் என்ன சொல்லுதோ அது இல்லை, இந்த சோல் அது என்ன சொல்லுதோ அதை கேட்கும். அதனால தான் பிசாசு என்ன செய்யறான், சோலுக்குள்ளே கடந்து வரான். உங்கள் கண்ணு வழியாக, காது வழியாக, இன்ஃபர்மேஷன் வழியாக, மூளைக்குள்ள வழியாக, சிந்தனையின் வழியாக பல வழிகளில் உங்கள் ஆத்மாவை இருட்டாக்கி அந்த பதட்டத்தில் நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சரீரத்தை உந்தி தள்ளுவான். இந்த நேரத்திலே ஒரு அருமையான சப்தம் ஆவியிலிருந்து தொனிக்கிறது. கைத்தட்டுங்க. ஆமே. ஒரு வல்லமையான சப்தம் ஆவியில் தொனிக்கும். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த சத்தம் கேட்ட நிமிஷத்தில் இந்த ஆத்மாவில் பெரிய ஒரு குளுமை வரும். அப்படியே ஆவியானவர் உள்ள இறங்குவார். ஆத்மாக்குள்ள இறங்கும்போது அப்படியே பிரச்சனையே இல்லைடா அப்படின்னு தெரியும். நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஒரு வார்ஃபரில் ஒரு சக்ஸஸை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்படியே ப்ரெசன்ஸ் நிறைச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் திரும்ப ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வரும். அவர் இப்படி இருந்தார், திடீர்னு பிளட்டில் வாமிட் எடுக்குது, இல்லை இப்படி நடக்குது அப்படின்னு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே திரும்ப உங்கள் சோல் என்ன ஆகும்? திரும்ப டார்க்னஸ். இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் என்னது? அந்த சோல். நீங்கள் திரும்ப என்ன செய்ய, தேவன் சொன்ன வார்த்தையை நோக்கி திரும்ப நீங்கள் போகும்போது மறுபடியும் சோலுக்குள்ளே அது வருது. இப்போ பாடி எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த சோல் என்ன சொல்லுது? ஆனால் சோல் ரெண்டையுமே கேட்குது. ஸ்பிரிட் சொல்கிறதும் கேட்குது, இதையும் கேட்குது. இப்போ இந்த சோல் ஸ்பிரிட் சொல்கிறத பாடிக்கு சொல்லிடுச்சுன்னா பாடி அமைதியாயிரும். அல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னதை இந்த சோல் சொல்லிச்சுன்னா பாடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உடனே இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஆவியிலேருந்து கத்த சொல்ல அமைதியாயிரு, காலையில் அது தேடியும் இருக்காது.
இப்போ நான் என்ன செய்கிறது? உடனே உள்ளேருந்து அந்த ஆவிக்கு முதலிடம் கொடுத்து அமைதியை தூங்க சொல்லு, காலையில் கூட சரியாயிடணும். ஹோல் மெடிக்கல் சயின்ஸ் வேறு மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்பிரிட்டில் சொன்னதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா மனது ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஒரு ஓரத்தில் கலக்கத்தை பிசாசு கொடுத்துட்டு அது வேறு விஷயம், ஆனால் மேஜர் அது இருக்கும். ஆனால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொன்னதை கேட்டு நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அதை செஞ்சால் கூட உங்கள்கிட்ட கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லி நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது சொன்னது கர்த்தர் தான்றது தெளிவாக உங்கள் சுச்சுவேஷனில் இருக்கும். இப்படி ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆவிலேருந்து வர சத்தத்துக்கு அதிகமாக நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சோல் என்பது ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எதிர்மறையானதை காட்டி பிசாசு உங்களை பயமுறுத்தவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கு எதிர்மறையான காரியம் உங்களுக்கு வந்திருக்கலாம், ஆனால் ஆவியிலே தேவன் பேசுகிற சத்தத்தை அப்படியே உள்வாங்கி உங்கள் ஆத்மாவிலே அதை படர விடுவீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்த முடியாது. சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும். எந்த விதமான அற்புதங்கள் நடக்கும் என்றால் உலகத்தோற்றம் முதற்கொண்டு இதுவரை நடக்காத அற்புதங்களை தம்முடைய தாசனாகிய எனக்காகவும் உனக்காகவும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். You will be the pioneer of that miracle in the name of Jesus. என்ன ஆயிருப்பது பார்த்துக்கோங்க, வரதை பார்த்துக்கோங்க. எங்கள் இடத்துக்கு நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கேட்பதல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே என்கிற இடத்துல கடந்து வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த யுகத்துக்குள்ள நுழைகிற வரைக்கும் நடக்குது. புரியுதா? பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் என்னென்ன திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை என்பது இல்லை. ஏன்னா நீங்கள் எது பேசுகிறதோ அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், நல்லா புரியுதா இல்லை உங்களுக்கு? வெறும் ஃபார்முலாவை சொல்லலை, ஆழமான நம்பிக்கையில் பேசுவதை சொல்கிறேன். ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்க, அவர் என்ன வேணும்னு கேட்குறாரு, வீட்டில் ஒன்றும் இல்லை சார். இல்லை என்ன வேணும்னு கேட்குறாரு, வீட்டில் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார்னா என்ன ஒன்றும் இல்லைன்ற, என்ன இருக்கும் வீட்டிலன்னு சொல்லாதையா, என்ன வேணும்னு சொல்லு. கோதுமை வேணும் அப்படி சொல்லு. அப்போ இன்னைக்கு எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேஜில் எது நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு பேசணும் நம்ம? அதுதான் டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்காங்களே, டீ கடை பெஞ்சு. எது வேண்டுமோ, கோதுமை சொல்லுங்க, ஜீனி, அரிசி, மண்ணெண்ணெய், அப்படி சொல்லணும்போது என்ன நடக்குது? கோதுமை வருகிறது, கை தட்டுங்க. மண்ணெண்ணெய் வருகிறது, ஜீனி வருகிறது. அவன் எதை பேசுகிறானோ அது அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை நான் சொல்லலை. அந்த வாழ்க்கையில் சில பகுதியில் இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து செல்லும். பைபிள் சொல், தீங்கு நாளிலே அவனை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் முடித்தவர்களாக நிற்கவும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். இதைத்தான் பைபிள் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் சொல்லுது. என்ன முட்டாள்தனமா இருக்கு சார்? ஆமாம் சார், அதுதான் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுகத்தின் வாழ்க்கை தான் நம்ம வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம். எத்தனை பேர் இந்த புதிய யுகத்தின் வாழ்க்கை விரும்புகிறீங்களாமேன்னு சொல்லுங்கள். அதற்காகத்தான் மிகப்பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களுக்குள் நீங்கள் நுழைய போகிறீர்கள் என்ற தீர்க்க தரிசன சப்தமும் நமக்கு வந்திருக்கிறது. தேவன் மாறாதவராய் இருக்க, வானமும் பூமி ஒளிந்து போகும், வார்த்தைகள் ஒரு எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போகாதிருக்க, நிச்சயமாய் அந்த மாதிரி விஷயம் நான் சொல்லவா, அப்படி ஒன்று இந்த ஜெனரேஷனில் இல்லைன்னு தேவன் திட்டம் வைத்திருந்தார்னா அப்படி ஒரு மேட்டரை உங்கள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். நாளமாக நம்புகிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, மறைக்கப்பட்டவைகள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு. கையை தட்டுங்க சார். உங்கள் பிள்ளை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லா தட்டுங்க. ஆமென். வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றால் கொடுக்கணும்னு ஐடியாவில் இருக்கனால சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க,
அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ்கிரீம் எடுப்பா அப்படின்னு நான் பேசினேன்னா, ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணலன்னா ஃப்ரிட்ஜுன்ற வார்த்தையும் வாயில் வராது, ஐஸ்கிரீம் வராது, இல்லை ஃப்ரிட்ஜே வராது, கிச்சனே வராது. ஏன் கொடுக்கணும்னு ஐடியா இல்லை. உங்கள்கிட்ட போய் எனக்கு ஃப்ரிட்ஜை பற்றி பேசுவேன், நான் ஐஸ்கிரீம் பேசுவேன். ஆனால் ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன், நான் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்படித்தான் தேவன் ராஜ்யத்தின் ரகசியங்களை பேசுகிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அதை தருவதற்கு முடிவு செய்து விட்டார் என்றால் அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கமான், ஆமென், ஆமென். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், கமான் சே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், நானும் என் பிள்ளைகளும் இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்டவர்களாக, சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப என் அன்புக்குரியவர்களே, அந்த காரியங்களை தேவன் நடப்பிக்க ஆரம்பிக்கிறார், நம் வாழ்க்கைக்குள்ள நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். இது ஏதோ ஒரு நாள்ல மொத்தமா நடக்கிறது இல்லை, மொத்தமா நடக்கிறத நோக்கி ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குது. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஆமா, நேற்று நாங்கள் உட்காந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம், மண்டே மார்னிங் ப்ரேயரு. அப்போ ஆவியானவர் சொன்னார், மனிதனுடைய அத்தனை வியாதிகளையும் சுகமாக்கக்கூடிய ஒரு சுரப்பியை தேவன் மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். You have a glands which can cure all kinds of disease in your body. அல்சரா, அந்த சுரப்பிலிருந்து 2 சொட்டு உள்ள விழுந்தா போதும், அல்சர் காணாம போயிடும். கேன்சரா, அந்த சுரப்பிலிருந்து 2 சொட்டு வெளியே வந்தால் கேன்சர் காணாம போயிடும். வந்து லங்ஸ் நோயா இல்லை லிவர் நோயா, வாட் எவர் இட் மே பி, உங்களுக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி சுரக்கும் போது அப்படி ஹீல் ஆயிடும் ஒரு ரே நாள் நைட்டு. அது டிஎன்ஏ ப்ராப்ளமா இருக்கட்டும், குரோமோசோம் ப்ராப்ளம், வாட் எவர் இட் மே பி, இட் வில் பி கிளியர், இட் வில் பி cured in the name of Jesus. ஆனா அந்த சுரப்பி என்ன செஞ்சிருச்சுன்னா, ஆதாம் பழத்தை புசித்த போது அந்த சுரப்பி என்ன செய்து விட்டது? வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. அந்த சுரப்பிலிருந்து சுரக்கிறதே இல்லை. ஒரு சுரப்பி எப்படி வேலை செய்யறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஜீவ சுரப்பி எப்படி திரும்பவும் வேலை பார்க்க வைக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். மற்ற சுரப்பிகள் எப்படி வேலை பார்க்குது, அப்படி ஜீவ சுரப்பி மற்ற சுரப்பிகள் எப்படி வேலை பார்க்குது. இப்போ உங்களுக்குள்ள கண்ணீர் சுரப்பி இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. கண்ணீரை சுரக்கக்கூடிய சுரப்பி இருக்கு. எங்க அழுங்க வராது, எல்லாம் கொஞ்ச நேரம் அழுவோம், வராது. அப்ப எப்ப அந்த சுரப்பி வேலை செய்யும்னா, திடீர்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒரு சோகமான ஒரு தாக்கத்துக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றார். சார் அவர் செத்து போயிட்டார் சார். செத்துட்டாரா? அந்த இன்ஃபர்மேஷன், அந்த வேர்டு, அந்த நியூஸ் உள்ள வந்த உடனே இந்த சுரப்பி வேலை பார்க்குது, கண்ணில் கண்ணீர் வருது. ஓகே, ஸ்கூலுக்கு போகிறான் ஒரு பையன், ரெக்கார்ட் நோட் எடுத்து வந்தியாடான்னு ஒருத்தன் கேட்குறான். இன்னைக்கு ஆடான், நேற்று நாளைக்கு தள்ளுறாரு, இன்னைக்கு தான்டா தெரியாதான்னு. ரெக்கார்ட் நோட்னோட வயிறு என்ன செய்யுது? டக்குன்னு கலக்குது. என்னன்னா உள்ள வந்து ஆசிடு சுரந்துது. எப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா எங்கேயோ ஏதோ சுரப்பி ஒன்று சுரந்துருது. எல்லா சுரப்பிகளும் ஒரு இன்ஃபர்மேஷனில் வேலை செய்யுது, ஒரு ஃபீலிங்ஸை தூண்டி வேலை செய்யுது. ஜீவ சுரப்பி அப்படித்தான். ஆதாம் பழத்தை தின்னனால ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப அது என்ன செய்யலை, வேலையை பார்க்கல. ஆனால் இயேசு வந்தார். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னவர். அந்த தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு பூமிக்கு வந்தபோது, அந்த வார்த்தை பேசப்படுகிற போது எப்படி ஒரு சேட் நியூஸை கேட்கும்போது கண்ணீர் சுரப்பி வேலை செய்கிறதோ, அப்படி the word of God, the spoken word of God நான் கேட்கும்போது அந்த ஜீவ சுரப்பி வேலை செய்ய ஆரம்பித்து எனக்குள்ளே ஜீவனை கசிய விடுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ராபாலா ஷாகுராம். அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. come on, speak in tongues. come on, come on, come on, come on. எல்லாரும் 2 நிமிஷம் அந்நிய பாஷையில. இப்பேற்பட்ட ஜீவ சுரப்பி உடையவர்கள் எதை குறித்தும் கலங்குவதில்லை. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வரும்போது அந்த சுரப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாட்டு பாடி தான் விஜய், எனக்குள்ளே ஜீவ கர்த்தர் நேற்று காலையில் சொன்னார். அதாவது ஜீவ ஊற்று உங்களுக்குள் இருக்கிறது நான் சொல்கிறேனே, அது வேறு எதுவுமே இல்லை, இந்த கிளான்ஸ் தான்றார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. அந்த ஜீவ ஊற்றுன்றதுக்கு லிட்ரலாக உங்களுக்குள்ள ஒரு ஊத்தலாம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம் நீங்கள் சொல்ல முடியாது. லிட்ரலாக உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஊற்று எப்படி இருக்குன்னா அந்த கிளான்ஸில் தான் இருக்குது.
மருத்துவர்களோட உங்கள் சரீரத்தை அறுத்து பார்க்கும்போது சில பகுதிகள், சில உறுப்புகள் சரீரத்தில் ஏன் இருக்குன்னே தெரியலன்றாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அது யூஸ் ஆகவே இல்லை சார். அதை கட் பண்ணி எடுத்தால் கூட மனுஷனால் உயிர் வாழ முடியுன்றாங்க. ஆமாம், மனுஷனால் உயிர் வாழ முடியும், ஆனால் மனுஷனால் ஜீவனோடு இருக்க முடியாது. மனுஷனுக்கு ஜீவன் போச்சு, உயிர் மட்டும் இருந்துச்சு. ஆனால் வார்த்தை வந்தவுடனே ஜீவன் வந்துச்சு. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் தேவனுடைய விஷயம். வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த நிமிஷத்தில் உங்களுக்குள்ள அந்த ஜீவ சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது. உங்கள் சரீரத்தின் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய ரேமா வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஜீவ சுரப்பிகள் சுரக்க ஆரம்பித்து ஓரா பாலா ஷந்துனா மதியாங்கா உங்களுடைய சரீர சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாத்திரமல்ல, உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் வந்து சுகமாக்குறதா இருக்கிறது. அந்நிய பாஷையில பேசி, கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஹே பெரே ஹஷ்னே தியாங்கா அந்த தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஜீவ சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது. சிந்தனை சம்பந்தப்பட்ட காரியங்களும் சரியாகிறது. ஓ, வியாதிகள் மாத்திரமல்ல, துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். வியாதி என்கிற இடத்துல மனோவியாதியும் கடந்து வருகிறார். முற்றிலுமாய் நீங்க தக்கிற இந்த கிளான்ஸ் வேலை செய்யாது. இதற்கு தேவை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இப்ப இந்த சுரப்பி உங்களுக்குள்ள வேலை செஞ்சு உங்களை ஹீலாக்குது. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஒரு ஸ்போக்கன் வேர்டு மூஞ்சில் அடிக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து நீங்க யாருக்காக இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ, இந்த வேர்டு உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க யாருக்காக கேட்குறீங்களோ அவருடைய சுரப்பியை நீங்க இங்கிருந்து வேலை பார்க்க வைக்கலாம். You are receiving some rhemic word for somebody's healing. யாரோ சிலருடைய ஒரு சுகத்துக்காக நீங்க ஒரு வார்த்தை வாங்குறீங்களே, இந்த வார்த்தையை நீங்க வாங்கணும், அவர் சுரப்பி வேலை பார்க்கும். அதுல இருந்து அந்த பிசின் வடிந்து சுகமாக்கணும். இந்த உலகத்தில் எல்லா வியாதியும் சுகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவத்தை எந்த மெடிக்கல் அசோசியேஷன், மெடிக்கல் வந்து சயின்ஸு, ஒரு யூனிவர்சிட்டி, ரிசர்ச் சென்டரு எங்கேயுமே கண்டுபிடிக்கல. ஒரே மருந்து அத்தனை வியாதியை சுகப்படுத்தணும் இல்லை, 1000 மருந்து ஆனாலும் பல 100 வியாதிகள் சுகப்படுத்த முடியலன்ற லெவலில் நிற்கிறாங்க. ஆனால் தேவன் உங்கள் சரீரத்துக்குள்ளே உங்கள் முதுமையை அளிக்கக்கூடிய சுரப்பியை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். டிஎன்ஏவை மாற்றக்கூடியது, குரோமோசோமை மாற்றக்கூடியது, சகலத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ஓனாய் ஆட்டோடு சேர்ந்து என்ன செய்யும்? டிஎன்ஏ சேஞ்சை நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது. அதையும் அந்த அதே அதிகாரம் 65ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. வாசிப்போம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். பார்த்தீங்களா? ஓனாயோட குரோமோசோமில் ஏதோ நடந்திருக்கு, இல்லைன்னா ஆட்டுக்குட்டி குரோமோசோமில் ஏதோ நடந்திருக்கு. ஓனாய் லெவலுக்கு அது எந்திரிச்சு வருது இல்லை, ஓனாய் வந்து ஆட்டுக்குட்டி லெவலுக்கு மாறுது. How many of you are believing that God's word can change, can do something in your chromosome also? Say hallelujah. உங்கள் குரோமோசோம், அதைத்தான் கிருபையில் நம்ம பேசுகிறோம், நீதிமானாக்கப்படுதல்னு. அவன் என்ன சொல்கிறான்? கிருபையின் செய்தியை கேட்ட பிறகு திரும்ப இவங்க பாவத்தில் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருன்னா என்ன வேணாலும் செய்வாங்கல்ல, அவ்வளோதான். டிவிஎஸ் 50 வந்து எவ்வளோ தான் திருகினாலும் அது 40 கிலோமீட்டர் தாண்டாது. உன்கிட்ட போய் ஃப்ளைட் என்ஜினை பற்றி என்னத்தை பேசுகிறது? ஏன் பாவத்துக்கெல்லாம் விலைக்கரையும் கொடுத்துட்டாருன்னா பாவம் செய்வான் நீனா, நீ இன்னும் வந்து புரியல, நீ வந்து புரிஞ்சுக்கலன்றேன். தேவனுடைய ரத்தம் உன்னை நீதிமானாக்கும் போது உன் குரோமோசோம்லையும் டிஎன்ஏல வேலை பார்க்குது. ஓனாய் வந்து உட்காந்து ஆட்டுக்குட்டி கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை கூட சேர்ந்து வேலை பார்த்துட முடியாதா? இல்லை, எதுவும் நடந்து போகும் சார். ஓனாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஆட்டுக்குட்டி கூட ஒன்றும் நடக்கலை. ஏன்னா குரோமோசோம் நடந்திருக்கு. ஆனால் ஓன் குரோமோசோம், ஓன் டிஎன்ஏ தேவையில்லாத எண்ணங்களோடு இருக்கிறதுனால தான் நீ கிருபையில் பாவம் மன்னிப்பத்தான் பார்க்குறிய ஒழிய கிருபையில் கேரக்டர் மோல்டிங்கை நீ பார்க்கவே இல்லை. கிருபையில் உங்கள் டிஎன்ஏ சேஞ்சிங் வேலை நடக்குது. இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி திரும்பி பார்த்து நீங்கள் சொல்ல முடியும் சாட்சி. சிலர் வந்து ரீச் பண்ணியிருப்பீங்க, சிலர் ரீச் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க. ரீச் பண்ணவங்க ரீச் பண்ணாதவங்களும் சொல்லுங்கள், ஆமாப்பா என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து சிகரெட் குடிக்கிறேன்னா என்னால் விடவே முடியாது, இன்றைக்கி என்னன்றது அது விருப்பமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த காலத்தில் இந்த தண்ணி அடிக்கிறேன்னா, தம் அடிக்கிறேன்னா, வந்து இப்படி பண்ணுறேன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் தேவனுடைய குரோமோசோம், தேவனுடைய வார்த்தை என் குரோமோசோம் டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.
அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வல்லமை பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆமென் சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தீங்கு நாள் பிரச்சனைக்குரிய காரியங்கள் இவை எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் உங்கள் மீது அந்த பர்வதங்களையும் மெழுகை போல உருவைக்கக்கூடிய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கியிருக்குது. ஒரு நிமிஷத்தில் படத்தை அப்படியே மாற்றி சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் மாற்றினாடா, எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நான் மாற்ற முடியும். கைத்தட்டுங்க ஒரு காமே, எல்லாத்தையும் மாற்ற முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு செகண்டில் மாற்றிடுவார் தேவன். ஆமேன் ஆமேன். ஹூ நோஸ், இந்த நைட்டில் இந்த நேரத்தில் தேவன் அதை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் ஒரு பாளையத்திலே குதிக்கலாம், இறங்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் என்ற ஒரே ஒரு விஷயம் சொன்னார். இந்த சீக்ரெட் அந்த புதிய யுகத்தோட அதாவது கூட்டை தேவன் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ரேயரை பற்றி சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கூட்டை கலைக்கிற வரைக்கும் இருக்கிற கூடு அப்படின்னு இந்த நேற்று மண்டே. அதாவது தேவன் சிலுவைக்கு முன்னாடி ஒரு கூட்டை கட்டுறாரு, சிலுவையில் கூட்டை கலைக்கிறாரு. திரும்ப அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் காடுக்குன்னு ஒரு கூடு கட்டுறாரு. அது இந்த நியூ ஏஜுக்குள்ளே வந்தோம்னா அந்த கூடும் கலைஞ்சு அடுத்த ஒரு லெவலுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், கடந்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு உலகம், இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு விஷயம். இப்போவே நம்ம வாழ்க்கை அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, சில விஷயமெல்லாம் தேவன் வாழ்க்கை ஃபுல்லாக வியாதி தராதவர் அப்படின்றத நீங்கள் எப்போ சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், இன்றைக்கா சொல்ல முடியும்? சொல்லுங்கள். ஒரு 50 வருஷம் கழிச்சான்னு சொல்ல முடியும். சாகிறப்ப தான் சொல்ல முடியும். வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வியாதியை தராமே இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். எப்போ சொல்ல முடியும்? நீங்கள் முடிக்கிறப்ப தான் சொல்ல முடியும். அப்போ முடிக்கிறப்ப தான் வேலை பார்த்தாரா? இல்லை, இன்றைக்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிறது, ரியலைஸ் பண்ணுறது நாளைக்கு சொல்கிறீங்க. நீங்கள் நாளைக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆனால் தேவன் இன்றைக்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமே நாம நல்லா கைத்தட்டி. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இன்றைக்கே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளை காலையில் 10,000 ரூபா உங்களுக்கு தேவை, 10,000 உங்கள் கைக்கு வரணும்னா நாளை காலையில் வந்த பிறகு தேவன் கொடுத்தாருன்றீங்க. ஆனால் இன்றைக்கி நைட்டே உங்களுக்காண்டி தேவன் வேலை பார்த்து கொண்டு இருப்பார் போல கர்த்தர் இந்த இரவு வேலையில் உனக்கு மனக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். பிசாசு தோற்று போனவன். ஆமேன் 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 ஆமேன். நில்லுங்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்ன செய்யணுமா? நில்லு, ஓடிடாது, நில்லு. நிலையா நில்லு. எதை படிச்சியோ எதை வெளிப்படுத்தினாரோ அதுதான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்று தைரியமாக நில்லு. உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் சந்ததினா ரொம்ப கொடுத்து வச்சுவீங்க. கை தட்டுங்க ஒரு ஆமென். ரொம்ப கொடுத்து வச்சுவீங்க. நான் அனுபவிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் அனுபவிப்பேன். சத்தமாக சொல்லுங்கள், என் பிள்ளைகள் அனுபவிக்கும், என் பிள்ளை அனுபவிப்பான். கை தட்டுங்க ஒரு ஆமென் ஆமென். அந்த காலகட்டம்லாம் எப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். இயேசு ரத்தம் தொடர்ச்சி கழுவப்பட்டு இயேசு நாம அந்த காலத்துக்குள்ளே நம்ம வர்றோம். உங்கள் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து திருமணம் பேசி மே மாதம், இது ஜூன் மாதம் கல்யாணம்னு பேசிட்டீங்க. இன்றைக்கி காய்ச்சல் அடிக்குது. இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்கு சும்மா ஒரு விசிட்டுக்கு போயிருக்கீங்க. பொண்ணு காய்ச்சல் தான், கல்யாணத்தின் பட்டிடுவீங்களா? சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்க? 2 நாளில் காய்ச்சல் சரியாயிரும். ஆவியானவர் சொல்கிறாரு, இப்படி தான் வர நாட்களில் ஃபியூச்சரில் பொண்ணு கேன்சர் சார் போனேன். இன்னைக்கு கேன்சர் சொன்னால் என்னங்க செய்வீங்க? கல்யாணத்தின் பட்டிடும். இப்படி பேஷண்ட்டை முடிக்க முடியாது. ஆனால் அப்போ அப்படியா, சரி, நல்லா கிளியர் ஆகிடும். நம்ம அப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் இந்த பட்டு சேலை அப்படி வந்துடுவாங்க. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு, அந்த பட்டு சேலை பார்டரு இது எப்படி இருக்கு? தலையில் நசுக்கிறார் கர்த்தர். பாவத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. என்னது அப்படியா? கர்த்தர்லாம் சரி பண்ணிடுவார். அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா பாவம் எண்ணமற்று போகுது, பாவம் பவர்லெஸ் ஆகுது, மனுஷன் ஆட்கொள்ள முடியாதபடி திணறி விலகி ஓடுது. அதனால் பாவத்துக்கு இருந்த பவர் நாலேஜ் உள்ள வந்த போது வெளியே போயிடுச்சு.
வியாதிக்கும் அதே தான் நடக்கும். இயேசு நாமத்தை இன்னைக்கே ரிலீஸ் பண்ணுங்க, இன்னைக்கே ரிலீஸ் பண்ணுங்க. சரியா போயிரு சார், முடியுங்க சார். இதை மாம்சத்தை நீங்கள் செய்யணும் நான் சொல்லலை, ஆனால் இந்த மனநிலை இன்னைக்கு வரும்போது நாளை அது வந்து ஆவியிலேருந்து செயல்பட ஆரம்பிச்சு, சரீரத்தில் செயல்பட ஆரம்பிச்சு.